அப்பா எங்க இருக்கு? நாங்க இந்த ஸ்கூல்ல தான் படிப்போம்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க. வேற ஸ்கூலுக்கு நாங்க போக முடியாதுமா சொல்லுதுங்க. அப்ப நாங்க என்ன செய்யறது? பிள்ளைகள் என்ன செய்யறது? வீட்டுல உட்கார வைக்க முடியுமா? முன்னாடியே சொல்லிருக்கேன். அவங்க இருக்குமா சொல்லிட்டாங்க. 400க்கு மேல மார்க் எடுத்தா இருக்குன்னு சொல்லிட்டு அதே பிள்ளையில நீங்க 400க்கு மேல எடுத்தாதப்ப இங்க சேர்ப்பாங்களான்னு சொல்லிட்டு பிள்ளையில நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். படி படிக்க வச்சோம். அப்ப அந்த பிள்ளைல படிச்சு மார்க் எடுத்துட்டாளுங்க. அப்ப மார்க் எடுத்தவனுக்கு இப்ப இல்லைன்னு சொன்னா அப்ப அவளுக்கு என்கிட்ட கேள்வி கேட்கறாளுங்கல்ல. இந்த +1 +2 இங்கிலீஷ் மீடியம் வரணும்னு சொல்லி நிறைய போராடி இந்த வருஷத்தை கொண்டு வந்திருக்காங்க. கிளாஸ் ரூம் இல்லைன்னு சொல்லி HM சொல்லி அவங்க வந்து அட்மிஷன் போட மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம கலெக்டர்கிட்ட பேசியிருக்கிறோம், அட்மிஷன் போட சொல்லியிருக்காங்க. +1 +2 போட சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் தலையிட்டு கண்டிப்பா வந்து இந்த ராமநாதபுரத்துக்குள்ள இந்த அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி கொண்டு வரக்கான கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அது இல்லாம இருந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷம் அட்மிஷன் சில பிள்ளைகளுக்கு போட மாட்டேங்கிறாங்க கிளாஸ் ரூம் இல்லைன்னு சொல்லி. பெண்கள் நகராட்சி பெண்கள் ஸ்கூல்ல வந்து இன்னைக்கு வந்து 10th வரைக்கும் தான் இங்கிலீஷ் மீடியம் இருக்கு. +1க்கு +2க்கு இல்ல. +10th முடிச்சுட்டு அவங்க வந்து வேற பள்ளிக்கூடத்தெல்லாம் போய் சேர வேண்டியது அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்ச கலெக்டர் கோரிக்கை வச்சதுக்கு பின்னாடி இந்த வருஷத்துல வந்து +1 +2க்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. இங்கிலீஷ் மீடியம் வந்துருச்சு. ஆனா அவங்க அட்மிஷன் வந்து கிளாஸ் ரூம் இல்ல, அதனால சேர்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. கிளாஸ் ரூம் வந்து கட்டி கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த கிளாஸ் ரூம் ஓபன் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேட்டா சேர்மன் போய் இந்த வருஷம் ஒரு வாரத்தில் ஓபன் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு கன்வே இல்லாம இருந்துகிட்டு இருக்காங்க. யார சொல்றதுன்னு தெரியாம இருந்தா ஒருத்தருக்கு வந்து ஏன்னா அரசாங்க பள்ளிக்கூடம்னா அப்படிதான் இருப்பாங்க போல தெரியும். அரசாங்க பள்ளிக்கூடம் சொன்னா ஒருத்தருக்கு யார் நடத்துறாங்க, சேர்மன் பொறுப்பு, கமிஷனர் பொறுப்பு, அவங்க கிட்ட கேட்டு என்ன தேவைன்னு அவங்க கேட்டுக்கிட்டு கலந்துக்கிட்டு பண்ணாங்கன்னு இந்த பிரச்சனை இருந்திருக்காது. அட்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இப்ப கலெக்டர் பேசினப்ப அட்மிஷன் போட சொல்லியிருக்காங்க. அதுக்கு போக ஆண்கள் வந்து நகராட்சி ஆண்கள் ஸ்கூலுக்கு இல்ல கிடையாதுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆண்களுக்கு இல்ல. அதனால அவங்களுக்கு சேர்த்து ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்தாங்க நல்லா இருக்கும். அதுக்கான இடமெல்லாம் நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த இடம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதில்லை. தமிழக முதல்வர் தலையிட்டு உடனடியாக ஆண்கள் நகராட்சி ஸ்கூலுங்க கட்டி கொடுத்தாங்க கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. இங்கதான் என் பிள்ளை 6th இருந்து 10th வரை படிச்சிச்சு. +1 +2 இங்க தான் படிச்சு ஆகணும். வேற ஸ்கூல்ல சேர்க்க முடியாது. படிக்காட்டாலும் பரவாயில்ல, இங்கே இது பண்ணணும்னு விட்டுருவோம் நாங்க அமைச்சுக்கிட்டு. வீட்டுல இருக்க முடியுமா? பிள்ளைய போக மாட்டேங்குதுங்க. நாங்க இந்த ஸ்கூல்ல தான் படிப்போம்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க. வேற ஸ்கூலுக்கு நாங்க போக முடியாதுமா சொல்லுதுங்க. அப்ப நாங்க என்ன செய்யறது? பிள்ளைல என்ன செய்யறது? வீட்டுல உட்கார வைக்க முடியுமா? முன்னாடியே சொல்லிருக்கேன். அவங்க இருக்குமா சொல்லிட்டாங்க. 400க்கு மேல மார்க் எடுத்தா இருக்குன்னு சொல்லிட்டு அதே பிள்ளையில நீங்க 400க்கு மேல எடுத்தாதப்ப இங்க சேர்ப்பாங்களான்னு சொல்லிட்டு பிள்ளையில நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். படி படிக்க வச்சோம். அப்ப அந்த பிள்ளைல படிச்சு மார்க் எடுத்துட்டாளுங்க. அப்ப மார்க் எடுத்தவனுக்கு இப்ப இல்லைன்னு சொன்னா அப்ப அவளுக்கு என்கிட்ட கேள்வி கேட்கறாளுங்கல்ல. அப்ப நாங்க அந்த பிள்ளைகளுக்கு என்ன பதில் சொல்றது? யாருக்குமே சீட் இல்லைன்னு சொல்றாங்க. யாருக்குமே இல்லைன்னு சொல்றாங்க. இங்கிலீஷ் மீடியம் இல்லைன்னு சொல்றாங்க. இங்கிலீஷ் மீடியம் கண்டிப்பா வேணும். ஆமா. அப்ப எதுக்கு நாங்க 6th இருந்து 10th வரை படிக்க வச்சிருக்கோம்ல? கவர்மெண்ட் ஸ்கூல்ல எங்க பிள்ளை கண்டிப்பா படிச்சு ஆகணும். என்ன செய்யறது? இருக்க வேண்டியது அங்கே ஸ்கூல்லே கிடக்க வேண்டியது. பிள்ளைய வந்து படிக்காட்டாலும் டெய்லி அங்கே வந்து கிடக்கட்டும். வேற வழி இல்ல. வீட்டுல உட்கார வைக்க முடியாது. அவங்க ஸ்கூலுக்கே வரட்டு வந்து வெளியவே 10 பிள்ளை 20 பிள்ளை இருந்தாலும் வெளியே வந்து உட்கார்ந்து இருக்கட்டும். வேற வழி இல்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.